அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்முடைய டாக்டர் பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவரை மனப்பூர்வமாக வணங்கி நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடரலாம். மாஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற சில விஷயங்கள் பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கத்துடைய அடிப்படையான ஞானம் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக நம்ம பிரமிட் பிஎஸ்எஸ்எம், அதாவது பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கத்துடைய ஃபவுண்டேஷன், அதாவது அஸ்திவாரம் சொல்லுவோம் இல்லையா, அது அந்த ஞானம்ன்றது இங்கேருந்து தான் ஆக்சுவலாக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிரமிட் ஜான நவரத்னங்கள். இதுதான் அடிப்படையான முக்கியமான ஞானம். இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பத்ரிஜி நிறைய ஞானம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ரைட், அந்த விஷயத்தில் இப்போ சில சில முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம். இது சமயம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குங்க. என்ன ஆர்வம்? நம்ம ஆன்மீகமாக முன்னேறணும் அப்படின்ட்டு. அதுக்கு தேவை இருக்கிற முயற்சியெல்லாம் நம்ம பண்ணிட்டே இருக்கோம், எல்லா முயற்சியும். இப்போ பாருங்கள், இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னாக்க எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் காலங்கத்தால் 6லேருந்து 7:30 மணி வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகள் எல்லா சேனல்லையும். அதே மாதிரி சாயங்காலத்தில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதா, இது மாதிரி நிறைய பிரவச்சனங்கள் இன்னும் நிறைய சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிரவச்சனங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நம்மளாம் போய் பங்கு பெற்றோம் அதில். ஓகே, ஸோ முதல்ல நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவ்வளோ ஆர்வம் இருக்குது ஆன்மீகமாக நம்ம முன்னேறணுன்ட்டு, என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் போய் பங்கு பெற்று பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் ஆன பிறகு, அந்த நிகழ்ச்சியெல்லாம் பங்கு பெற்று வந்த பிறகு கேட்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இல்லையா? ஆனால் நிகழ்ச்சி முடிச்சுட்டு திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்து சேரும்போது அந்த ஹால்லேருந்து வெளில வந்தால் போதும், பார்த்தா திருப்பி நம்மளுடைய புத்தி இப்போ நாய் வாலாட்டம் வந்துடுறது, மாறமாட்டேன்றது. பார்த்தீங்களா? திருப்பி பழையபடி இருக்கும். எவ்வளோ கேட்டோம், என்ன காரணமாக இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு சரியான சமாச்சாரத்தை சரியான முறையில் நம்ம மூளையில் போய் பதிவாகிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. நிறைய கதை சொல்லுவாங்க, நிறைய ஸ்லோகம் சொல்லுவாங்க, அந்த அர்த்தம் இதெல்லாம் எக்கச்சக்கமாக சொல்லுவாங்க. ஆனால் சரியான சமாச்சாரத்தை சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தெரியும். இப்போ நிறைய நிறைய அந்த மதாச்சாரியர்கள் இருக்காங்க, நிறைய இந்த இந்த ஆன்மீக சங்கங்கள் இருக்குது. இவங்கெல்லாம் கூட நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம புத்தி மட்டும் மாற மாட்டேன்றது. ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? எதுக்கு சொல்ல மாட்டேன்றாங்கனாக்கா, அந்த முக்கியமான விஷயத்த சொல்லிட்டாங்கனாக்கா திருப்பி யாரும் அவங்ககிட்ட போக மாட்டாங்க. ஏன்னாக்கா அந்த அந்த விஷயங்களை அவங்ககிட்ட வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஆசை காட்டி வருவாங்கன்ட்டு அப்போ தான் அவங்ககிட்ட போவோம் இல்லையா? அப்போ தான் நம்ம அவங்கள்ட்ட ஒரு பணம் கொடுத்து தொட்டா பட்டு புடவை, இல்லை பாதாபிவாதனம் செஞ்சாக்க 10,000, இந்த மாதிரி நிறைய வசூல் பண்ணுறாங்க இல்லையா? இவ்வளோ பண்ணி அவங்க முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கனாக்க அந்த வருமானம் போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரமங்கள் இருக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய ஆசிரமங்கள் இருக்குது. அந்த ஆசிரமத்துலலாம் ஏக்கர் கணக்கான ஆசிரமங்கள், பெரிய பெரிய அதுக்குள்ளே இருக்கிற தங்கறதுக்கு வசதி, இந்த மாதிரி அவங்க தங்கறதுக்கு வசதி பார்த்தீங்கன்னா பெரிய ராஜபவனம் மட்டும் இருக்கும் இல்லையா? இந்த பணம் எங்கேருந்து வருது? இந்த பணம்லாம் நம்ம கொடுக்குறது தான். ஏன்னா நம்மளுக்கு ஆசை காட்டி உங்கள் சொர்க்கத்தில் உங்களுக்கு நல்ல நல்ல வசதியால் இருக்கிற மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஆசை காட்டி நம்மகிட்ட பணம் வாங்கிட்டு அவங்க சுகமாக இருக்காங்க.
நம்ம திருப்பி பழையபடி எல்லாம் எல்லாம் போகும். ஸோ அவங்க வாழ்கிறதுக்காக நம்ம உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம எல்லாம் கூட அவங்க முட்டாள் கிடையாது. அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க. நம்ம தான் முட்டாளுங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி உண்மையிலேயே முக்கியமான விஷயத்த நம்மளுக்கு சொன்னனாக்க திருப்பி யாரும் அங்கிட்டு போக மாட்டோம். நம்ம சாதனை பண்ணி நம்ம முன்னேறிடுவோம். அதனால தான் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பணம் வாங்குறாங்க இல்லையா? பணம் வாங்கி சொல்கிறதுனால அவங்க அவங்க மனசாட்சிக்கு விரோதமாக நடக்காது. அவங்க சொல்கிற பிரவச்சனம் நிறைய சொல்லுவாங்க. முன்னாடி ஸ்லோகம் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான அர்த்தம் சொல்லுவாங்க. நம்ம ஆஹா ஊஹோன்னு வாங்கிட்டு இருப்போம். திடீர்னு நடுவில் சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. திருப்பி இன்னொரு ஸ்லோகம் சொல்லிடுவாங்க. நம்ம காதில் பட்டும் படாத மாதிரி. என்ன அந்த வார்த்தைகள் இல்லைனாக்கா இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுங்க. நீங்கள் மூச்சு மேலே கவனத்தை வச்சாக்க எல்லாத்தையும் நீங்கள் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் பட்டும் படாத மாதிரி இருக்கும். உடனே வேற ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அதில் வாங்கிடுவோம். அவங்கள பொறுத்தவரையிலும் நான் சொல்லிட்டேன்ப்பா, என்னுடைய பொறுப்பு புரிஞ்சு போச்சு. அவங்க கேட்கல. பார்த்தீங்களா? அவங்க மனசாட்சி மேலே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னுவாங்க. ஆனால் அதனால தான் நம்ம மனத்துக்கே எட்டாது. புத்தியில் போய் பதிவு ஆகாது. மனதில் பதிவு ஆகாது. அதனால் நம்ம திருப்பி பழையபடியே இருக்கோம். ஆனால் நம்ம பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கத்தில் ஆரம்பமே இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. மூச்சை கவனி. உங்கள் மூச்சை காட்டுறதா நீ குருவாக ஏற்றுக்கோ. மற்ற யாரையும் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ட்டு நம்ம குருஜி பிரம்மஸ்ரீ பிதாம பத்திரிஜி அவர் அடிப்படையாக தியானத்தை கொடுத்துருக்கேன். நானும் இந்த தியானத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் இதெல்லாம் நான் நம்புறது கிடையாது. ஏன்னா பேசிக்கலாக நான் இன்ஜினியராக இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் ப்ராக்டிக்கலாக தேவை. நம்பிக்கை கிடையாது. என்ன மூச்சு குருவை ஏற்றுக்கிட்டாக்க நம்மளுக்கு எல்லாம் நடந்துடுமா? என்ன எல்லாம் கியானம் கிடைச்சிடுமா? அது எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புறதே கிடையாது. எனக்கு எவ்வளவோ குருக்கள் சொல்லி என்னமோ பண்ணி ஏதோ பண்ணாக்க நம்மளுக்கு எதுவுமே வரமாட்டேன்றது. அந்த மாதிரி இருக்கும்போது வெறுமனே மூச்சு கவனிச்சாக்க மூச்சை குருவை ஏற்றுக்கினாக்க எப்படி நடக்கும்? நம்பிக்கை கிடையாது. ஆனால் தியானம் பண்ணுறது, அவர் சொல்கிறது வச்சு தியானம் பண்ணுறது, அந்த தியானத்தில் வந்த தியானம் அவர் சொல்லிட்டாரு மூச்சை காட்டுற குருவை ஏற்றுக்கோப்பா அப்படின்ட்டு. ஆனால் நானாக உட்காந்து தியானத்தில் வந்த அந்த அனுபவத்தை எப்படி மூச்சு காட்டுற குருவா மாறுறது என்ற விஷயத்த நானாக தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஓகே இதுதான் கரெக்டு அப்படின்ட்டு நம்பி செயல்படுத்த ஆரம்பித்து எல்லாருக்கும் சொல்கிறது மூச்சு பண்ணேன். ஓகே, அந்த விஷயங்கள் தான் நான் தெரிஞ்சுக்கின தியானத்தில் தான் இப்போ நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இப்போ தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல இந்த எந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆன்மீக குருவும் காசு வாங்காத எதுவும் பண்ணுறது கிடையாது. அதனால் சரியான தியானத்தை கொடுக்கறது கிடையாது. அது தெரிஞ்சுக்கணும். நம்ம மூச்சு காட்டுற குருவை ஏற்றுக்கணுன்னாக்க இப்போ ஆன்மீக குருக்கு இருக்கிற சில லட்சணங்கள், சில குணங்கள் என்ன என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எனக்கு தியானத்தில் வந்தது. இந்த தியானத்தில் வந்த தியானம். ஓகே, ஸோ ஆன்மீக குருக்கு இருக்கிற லட்சணங்கள்ல 4 லட்சணங்கள், 4 குணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் குணம் என்னன்னாக்க ஒரு பைசா வாங்காத நம்மளுக்கு ஆன்ம தியானத்தை கொடுக்கணும். பணம் வாங்கினா என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்மளுக்கு தேவை வைக்கிறது கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாழணுமே நம்ம பணத்தில். அதனால் ஒரு பைசா கூட வாங்காத நம்மளுக்கு அந்த தியானத்தை கொடுக்கணும். முதல் குணம், முதல் கண்டிஷன், முதல் லட்சணம். பார்த்தீங்களா? இரண்டாவது லட்சணம் எனக்கு எப்போ தேவை இருக்கோ அப்போ கொடுக்கணும். நைட்டு 12 மணிக்கு நான் ஆன்மீகத்துக்கு தெரிஞ்சுக்கணும்
என்னான்ட்டு வாரம் வந்திருக்குனாக்கா அப்போ நைட்டு 12 மணிக்கு ரெடியாக இருக்கணும் அந்த குரு. இப்போ என்ன அப்புறம் அப்புறமா அப்படின்னு சொல்லக்கூடாது. மூன்றாவது, அந்த குருக்கு இந்த விஸ்வத்துடைய ஞானம் இருக்கணும். அதாவது விஸ்வத்தில் விஸ்வம்னா என்ன? விஸ்வம்னாக்க இந்த உலகம், இந்த பூவுலகம், நம்ம பூமிக்கு சேர்ந்த உலகம், பூமிக்கு சேர்ந்த உலகத்தோட இருக்கிற அந்த நவகிரகங்கள், அந்த நட்சத்திரங்கள், இதெல்லாம் சேர்ந்த பூமிக்கு சேர்ந்த உலகம், பூ உலகம். இந்த மாதிரி உலகங்கள் லட்சக்கணக்காக இருக்குது. இந்த எல்லா உலகத்தையும் நீங்கள் சேர்த்தக்க அது பேர் தான் விஸ்வம். ஸோ விஸ்வத்தில் இருக்க எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் அந்த ஞானம் அவருக்கு இருக்கணும். அப்போ தானே நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்குது. இல்லை என்ன பிரயோஜனம்? அவருக்கே தெரியலனாக்கா நம்மளுக்கு என்ன சொல்லுவார்? ஸோ மூன்றாவது லட்சணம் விஸ்வத்துடைய ஞானம் இருக்கணும். நான்காவது லட்சணம் என்னோட தாய்மொழியில எனக்கு சொல்லணுங்க அந்த ஞானத்தை. வேற எதையோ மொழியில நீங்கள் சொன்னாக்க என்ன பிரயோஜனம்? இப்போ தமிழில் சொன்னாக்க நம்மளுக்கு எல்லாம் புரியும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற இந்த ஞானத்தை அதே நான் ஃப்ரெஷ்ஷாக சொன்னேன்னு சொன்னேன், உங்களுக்கு என்ன புரியும்? உங்களுக்கு புரியாது இல்லையா? அதனால என்னுடைய தாய்மொழியில் தான் எனக்கு ஆன்ம ஞானம் கிடைக்கணும். ஓகே. ஸோ இந்த 4 லட்சணங்கள் என்ன? ஒரு பைசா வாங்காத நம்மளுக்கு ஆன்ம ஞானத்தை கொடுக்கணும். இரண்டாவது லட்சணம் எனக்கு எப்போ தேவை அப்போ கொடுக்கணும். மூன்றாவது அவருக்கு அந்த குருக்கு விஸ்வத்துடைய ஞானம் இருக்கணும். விஸ்வத்தில் எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் சொல்றது ரெடியாக இருக்கணும். நான்காவது என்னோட தாய்மொழியில் எனக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணும். அப்போ தான் நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு நான் செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சாதனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த 4 குணங்கள். நம்ம குருவை சொல்லிட்டா இல்லையா, உங்கள் மூச்சு காட்டுற நீ குருவாக ஏற்றுக்கொண்டு இந்த மூச்சு காட்டுற இந்த குணங்கள் இருக்கா அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் இந்த 4 குணங்கள் மூச்சு காட்டுக்கு இருக்குன்ட்டு நம்ம நிரூபிச்சோனாக்கா ஸ்தாபிச்சோனாக்கா ஓகே, குரு சொன்ன மாதிரி மூச்சு காட்டுற குருவை ஏற்றுக்கலாம். ஓகே. இப்போ முதல் லட்சணம் என்ன? ஒரு பைசா பணம் வாங்காத நம்மளுக்கு ஆன்ம ஞானத்தை கொடுக்கணும். ஓகே ரைட். இப்போ மூச்சு காற்று நீங்கள் எடுத்துக்கோங்க. மூச்சு காற்று எப்போ நம்மளுக்கு பணம் கேட்குறதா? ஒரு மூச்சுக்கு ஒரு பைசா கொடு அப்படின்னு கேட்டானுங்க எப்போ கேட்டிருக்க? இலவசம். பார்த்தீங்களா? சப்போஸ் மூச்சு காற்று பணம் கேட்டாருன்னா அவங்க எனக்கு ஒரு பைசா கொடுப்பா, ஒரு மூச்சுக்கு ஒரு பைசா கொடு பரவாயில்ல அப்படின்னு கேட்டாக்கா என்ன ஆகும் நம்ம கதி? ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்க்கலாம். நம்ம உதாரணத்துக்கு ஒரு மூச்சுக்கு ஒரு பைசா, நம்ம ஒரு நிமிடத்துக்கு 15லேருந்து 16 மூச்சுகள் எடுப்போம். அப்போ 24 மணி நேரத்தில் 24 இன்ட்டு 60 நிமிடங்கள் இன்ட்டு 15 மூச்சுகள். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 21,600 மூச்சுகள் எடுப்போங்க. சாதாரணமாக இருக்கும்போது சர்வசாதாரணமாக நம்ம இருந்தோம்னாக்கா அது ஓடுறது எடுறது என்ன உடல் பயிற்சி நிறைய பண்ணிங்கனாக்கா அதிகமாக எடுப்பீங்க. கோவம் வந்துடுச்சு அதெல்லாம் அதிகமாக எடுப்பீங்க. அதெல்லாம் கணக்கு கிடையாது. சர்வசாதாரணமாக இருக்கும்போது நினச்சிக்கலாம். சர்வசாதாரணமாக இருக்கும்போது மூச்சு காற்றில் ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு காற்று நம்ம எடுத்துப்போம். அப்போ ஒரு மூச்சு காற்றுக்கு ஒரு பைசா அப்படின்னாக்க ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியதாக இருக்கும்? 21,600 பைசாக்கள். அதாவது 216 ரூபான்னு வச்சுக்கலாம். சரி ஓகே, நம்ம கணக்கு ரொம்ப சீக்கிரம் சிம்பிளாக போகிறதுக்கு ஒரு 200 ரூபாய். ஓகே, 216 கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 200 ரூபாய் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் மூச்சு காற்றுக்கு ஒரு பைசா கொடுத்தாக்க ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய். இப்போ நான் சம்பாதிக்கிறேன் 2 மூச்சு காற்றுக்கு பணம் யார் கொடுப்பாங்க? நான் தான் கொடுக்கணும். 200 ரூபாய் இன்ட்டு 30 நாள் எவ்வளோ ஆச்சு? 6,000 ரூபாய் ஆச்சு. ஓகே, சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிற கணக்கு. மூச்சு காற்று பணம் கட்டாங்க 6,000 ரூபாய் எனக்கு
இப்போ நான் என்னுடைய மனைவி இருக்கு, என்னோட மனைவி மூச்சு காட்டுறதுக்கு யார் பணம் கொடுப்பாங்க? நான் தானே கொடுக்கணும். சரி, இன்னொரு 6000 ரூபாய். 2 பசங்க இருக்காங்க எனக்கு. அவங்க அவங்க மூச்சு காட்டுறதுக்கு யார் பணம் கொடுக்கணும்? அவங்க சம்பாதிக்கிற வழியும் இல்லையா? நான் தான் கொடுக்கணும். ஸோ 6000 ரூபாய் 6000 ரூபாய். இப்போ 4 பேர் இருக்காங்க. 4 பேர்னாக்க 4 இன்ட்டு 6000 ரூபாய், 24,000 ரூபாய். எனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இல்லை, தவறிட்டாங்க. அம்மா இருக்காங்க. அம்மாவுடைய மூச்சு காட்டுறதுக்கு யார் பணம் கொடுக்கணும்? அவங்க சம்பாதிக்க முடியாது, இப்போ வயசாயிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் நான் தான் கொடுக்கணும். ஸோ 5 பேர், 5 இன்ட்டு 6, 6000 ரூபாய், 30,000 ரூபாய். பார்த்தீங்களா? ஒரு மாதத்துக்கு ஒரு மூச்சு காட்டுறதுக்கு 1 பைசா நம்ம கொடுத்தானாக்கா, குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்கோனாக்கா, ஒரு மாதத்துக்கு 6,000 ரூபாய் மணிக்கு 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் மூச்சு காட்டுறதுக்கு கொடுத்தாக்கா, இப்போ நம்ம என்னென்ன சம்பாதிக்க முடியுங்க? என்னுடைய சம்பாதனையில் பாதி அளவுக்கு போயிடும். முடியுமா ப்ராக்டிக்கலாக? ஆனால் மூச்சு காட்டு நம்மளுக்கு 1 பைசா கொடுக்குறது கேட்கறது கிடையாது. பார்த்தீங்களா? இலவசமாக பிறந்ததுலேருந்து கடைசி நொடி வரலையும் ஒன்றுமே தேவையில்லை, எடுத்துக்கோ. பார்த்தீங்களா? ஸோ முதல் லட்சணம், முதல் குணம், மூச்சை காட்டுற குருவா ஏற்றுக்கினாக்க 1 பைசா நம்மக்கிட்ட வாங்காத நம்மளுக்கு அது ஆன்ம ஞானத்தை கொடுக்கணும். அது தெரிஞ்சுக்கணும் எப்படின்ட்டு. ஸோ மொத்தம் முதல் லட்சணத்தை, முதல் குணத்தை நம்ம டிக்கெடிக்கலாம் இல்லையா? ஸோ மூச்சை காட்டுற குருவை ஏற்றுக்கினாக்க அது 1 பைசா வாங்கலை நம்மக்கிட்ட. ஓகே. 2வது குணம், 2வது லட்சணம். 2வது லட்சணம் என்ன? 2வது லட்சணம், எனக்கு எப்போ தேவையோ அப்போ எனக்கு அந்த ஆன்ம ஞானத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். இன்னைக்கு வா நாளைக்கு வா சொல்லக்கூடாது. நீங்கள் முதல் லட்சத்தை பார்த்தீங்கன்னாக்கா 1 பைசா வாங்காத நம்மளுக்கு ஆன்ம ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? உலகத்தில் எந்த மனுஷங்கிட்ட நீங்கள் போனாலும் அவங்க பணம் வாங்காத உங்களுக்கு ஆன்ம ஞானம் கொடுக்க மாட்டாங்க, இலவசமாக கொடுக்க மாட்டாங்க. ரைட், ஓகே, இலவசமாக கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கலாம், பணம் வாங்காதே கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கலாம். 2வது கண்டிஷன், 2வது கண்டிஷன் எனக்கு எப்போ தேவையோ அப்போ ஆன்ம ஞானத்தை கொடுக்கணும். நைட்டு 12 மணிக்கு திடீர்னு முடிச்சுட்டு உட்காந்தேன். ஓகே, எனக்கு ஆன்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வந்துடுச்சு, எனக்கு அந்த கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும் குரு. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்கிட்ட போய் பாருங்கள், நைட்டு 12 மணிக்கு போயிட்டு காதை தட்டி, சாமி எனக்கு ஆன்ம ஞானத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டாக்க எந்த மனுஷன் ஒத்துப்பான்? இந்த உலகத்தில் எவனும் ஒத்துக்க மாட்டான். பார்த்தீங்களா? எத்தனை பேர்கிட்ட நீங்கள் போயிட்டு பாருங்கள், ப்ராக்டிக்கலாக ஒத்துக்க மாட்டாங்க. அவ்வளோதுக்கு நம்ம குரு என்ன பிரம்மர்ஷி பத்திரிக்கிட்ட நீங்கள் போய் பாருங்கள் நைட்டு 12 மணிக்கு, சாமி எனக்கு ஆன்ம ஞானத்தை கொடுங்கன்ட்டு. அவருக்கு எல்லாமே இருக்குது, எல்லாமே தெரியும் அவருக்கு. ஆனால் ப்ராக்டிக்கலாக முடியுமா? முடியாது. பார்த்தீங்களா? இந்த 4 குணங்களும் இருக்கணுங்க. இந்த 4 குணத்தில் எந்த குணம் இல்லைன்னா கூட அவரை குருவை நம்ம ஏற்றக்கூடாது. 4 குணங்களும் இருக்கணும். இலவசமாக கற்றுக் கொடுக்கலாம், ஆனால் எப்போ வேணுமோ அப்போ கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் ரெடியா இல்லை இல்லையா? 2வது லட்சணம், ஒரு மனிதனை நம்ம தேர்ந்தெடுத்த குருவா நம்ம அது செயல்பாட்டுக்காக. ஓகே, அப்போ மூச்சு காட்டுற குருவா ஏற்றுக்கினாக்க மூச்சு காட்டுறத நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் கடைசி நொடி வழியும் நீங்கள் உங்களோட தான் இருக்குல்ல, அது தனியாக இருக்கா என்ன? இல்லையே, இலவசமாக வேறு வருது, ஏற்றுக்கோங்க. பார்த்தீங்களா? உங்கள் இப்போ நைட் 12 மணிக்கு எனக்கு ஆன்ம ஞானத்தை கற்றுக்கணுன்ற ஆர்வம் வந்துருக்கு, உங்கள் மூச்சு காட்டுறது அவங்களோட தான் இருக்கு இல்லையா? அவ்வளோதான். குரு பிடிச்சிக்கோங்க, முடிஞ்சது. அந்த குருவோடு இருங்க. பார்த்தீங்களா? 2வது குணம், 2வது லட்சணம், இதுக்கு எப்போ தேவையோ அப்போ ஆன்ம ஞானத்தை கொடுக்கணும். ரெடியாக இருக்காரு மூச்சு காட்டுறது, நீங்கள் கவனிக்கல, அது வேறு சமாச்சாரம். ஓகே. ஸோ 2வது குணத்தை நம்ம டிக்கெட் அடிக்கலாம், எப்போ வேணுமோ அப்போ ஆன்ம ஞானம் கொடுக்குறது ரெடியாக இருக்குது. ரைட். 3வது குணம், 3வது குணம் என்ன? 3வது குணம் விஸ்வத்துடைய ஞானம்
அந்த மூச்சு காற்று இருக்கணும், அது தூளுக்கு இருக்கணும். இதுதான் எப்படி நிரூபிக்கிறது? உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனுக்கும் விஸ்வத்தோட ஞானம் இருக்காதுங்க. அப்படி இருந்தாலும் அவங்க சொல்றது கூட அவங்களுக்கு தெரியாது. முதல்ல அவங்க தெரிஞ்சுக்க முடியாது, அவங்க அவங்க சொல்ல முடியாது, அவங்க சொன்ன கூட நம்ம புரிஞ்சிக்க முடியாது. நம்மளுக்கும் அந்த ஞானம் இருக்கணும் இல்லையா, அந்த அறிவு இருக்கணும் இல்லையா? அதனால விஸ்வத்துடைய ஞானம் மூச்சு காட்டுக்கு இருக்கு எப்படி நம்ம நிரூபிக்கிறது? விஸ்வமான என்ன? விஸ்வம் விஸ்வம் முழுசா இருக்கிறது என்ன? விஸ்வம்னா நம்ம 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 படைப்பு, நம்ம படைப்பு, அவ்வளோ. இந்த படைப்பில் இதால உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த படைப்புக்கு மூலப்பொருட்கள் என்ன? இந்த படைப்புக்கு மூலப்பொருட்கள் பஞ்சபூதங்களா? பார்த்தீங்களா? விஸ்வத்துடைய எந்த விஷயத்தை நம்ம எடுத்தாலும், எதை எடுத்தாலும், ஒரு ரூபம், ஒரு ஆகாரம், ஒரு வர்ணம், ஒரு சுமை, இது ரெடி ஆச்சுனாக்க, இதெல்லாம் ஆச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருள் பஞ்சபூதங்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. பஞ்சபூதங்கள் தான் மூலப்பொருட்கள், அதாவது ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பஞ்சபூதங்கள் தான். நம்மளுக்கு தெரியும் பஞ்சபூதங்கள் என்னது? நிலம், நீர், நெருப்பு, காற்று. இந்த 5 தான் இந்த முழு, இந்த 5 மூலப்பொருட்களால் தான் இந்த முழு சுற்றி படைக்கப்பட்டிருக்கு. ஸோ விஸ்வத்துடைய ஞானம் உங்களுக்கு தேவைங்க. பஞ்சபூதங்களுடைய ஞானத்தை நம்ம தெரிஞ்சிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. எல்லாமே அதில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் சூரியன்கிட்ட போனீங்களேன், சூரியன்கிட்ட போனீங்கன்னாக்கா சூரியத்தில் என்ன இருக்குது? வெப்பம் எக்கச்சக்கமாக அதிகமாக இருக்கும், வெப்பம் அதிகமாக இருக்குது, சூடு காற்றுகள் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன? சூரியனும் பூமி, சூரியன் கூட பூமி நில தத்துவத்தோடு இருக்காரு. கனமாக இருக்கு இல்லையா, சூரியன் கனப்பொருள், நில தத்துவம். ஆனால் அதிகமாக என்ன இருக்கு? அதிகமாக அதில் நெருப்பு தத்துவம், அப்புறம் காற்று தத்துவம் ரொம்ப 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 அதிகமாக இருக்கு. அதனால தான் சூரியன் ரொம்ப ரொம்ப வெப்பத்தோடு இருக்காரு. மிச்சம் இருக்கிற 2 பூதங்கள், அதாவது ஆகாய தத்துவம், அப்புறம் தண்ணீர் தத்துவம் இருக்கு. ஆனால் அது விகிதம் கம்மி, பர்சன்டேஜ் கம்மி, அவ்வளோதான். ஆனால் இருக்கு. ஏன்னா 10 நாளாக உருவாக்கப்பட்டிருக்கா இல்லையா சூரியன். இப்போ சந்திரன் மேலே போனீங்கன்னாக்கா அதே வெப்பம் குளிர்ச்சியாக இருக்கு, அதுலேயும் பூமி தத்துவம் இருக்கு, அதுலேயும் தண்ணீர் தத்துவம் இருக்கு, அதுலேயும் ஆகாய தத்துவம் இருக்கு, அதுலேயும் நெருப்பு தத்துவம் சூடுறதுன்னு நினச்சிக்காதீங்க, குளிர்ச்சியாக இருக்கிறது உஷ்ண தத்துவம்னு நினச்சிக்கணும், அதுலேயும் இருக்கு. காற்று தத்துவம் இருக்கு. காற்று இப்போ பூமியில் இருக்கிற காற்றில் 21% ஆக்சிஜன் இருக்கு. அதான் நம்ம மூச்சை வாங்கிறதுக்கு, நம்ம மூச்சு எடுக்கிறதுக்கு சரியான முறையாக இருக்கும். ஆனால் சந்திரன் மேலே நீங்கள் போனீங்கன்னாக்க அதில் இருக்கிற காற்றுல 21% இருக்காது ஆக்சிஜன். இந்த 0.5 இல்லை 1% இந்த மாதிரி இருக்கும். அதனால் அது நம்மளுக்கு ஒத்து வராது. அதனால தான் நம்ம ஆக்சிஜன் சிலிண்டரோட மாஸ்க் வச்சு போகிறோம். சந்திரன் மேலே போகும்போது பார்த்துருப்பீங்க, நீங்கள் அஸ்ட்ரோநாட்ஸில் போகிறாங்க இல்லையா, அவங்க போகும்போது பின்னாடி ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுட்டு மூச்சு காற்றிருக்க 21% இருக்கிற மூச்சு காற்றிருக்கிற ஆக்சிஜன் வச்சுட்டு நம்ம போகிறோம். ஆக மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் எந்த உலகம் கிடையாது, விஸ்வத்தில் இருக்கிற எந்த பொருளை நீங்கள் எடுத்தாலும் சுஷ்டின்னு வந்துடுச்சுனாக்க அந்த சுஷ்டி மூலப்பொருட்கள் பஞ்சபூதங்கள் தான். ஸோ பஞ்சபூதங்களுடைய ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கினாக்க நம்ம இந்த விஸ்வத்தில் இருக்கிற எந்த பொருளை பற்றியாவது ஞானத்தை தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? எங்கே போய் தெரியுது? சூரியன்கிட்ட போகலாமா, சந்திரன்கிட்ட போகலாமா, இல்லை புத கிரகம் போகலாமா, இல்லை செவ்வாய் கிரகம் போகலாமா, இல்லை அமெரிக்கா போகலாமா? எங்கே போயிடுது? எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது? எங்கேயோ போய் அலையணும். எங்கே போனாலும் எல்லா பஞ்சபூதங்களை உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எங்கே போய் அலைஞ்சாலும் அந்த 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 பொருளை மட்டும் தெரிஞ்சுக்க முடியும், மற்ற விஷயம் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ அங்கங்கே போய் அலையிறதோட இப்போ சுஷ்டியில் நம்மளும், இந்த படைப்பில் நம்மளும் ஒரு பாகம் தானே.
நம்மளுக்கு ஒரு உருவம் இருக்கு, நம்மளுக்கு ஒரு ஆகாரம் இருக்கு, நம்மளுக்கு ஒரு வர்ணம் இருக்கு, நம்மளுக்கு ஒரு வெயிட் இருக்கு. நம்மளும் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கோம். ஸோ அங்கே போய் அலையிறத விட பேசாம நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கினாக்க பஞ்சபூதங்களுடைய மூல சூத்திரம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். மூல சூத்திரம் தெரிஞ்சிங்கனாக்க எல்லா பஞ்சபூதங்களும் உருவாக்கப்படுறதுனால அந்த சூத்திரத்தில் இருக்கிற அந்தந்த மதிப்புகள் மட்டும் நம்ம போட வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஆங்கிலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் a+b². இந்த சூத்திரத்தை நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. a+b². a+b² a² + b² + 2ab. அந்த சூத்திரத்துடைய அந்த ஃபார்முலா, அந்த சூத்திரத்துடைய ஃபார்முலா இதுதான். நீங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா a² + b² + 2ab = a+b². இப்போ ஏ என்ன, பி என்ன? ஏன்றது ஒரு மதிப்பு, பின்றது இன்னொரு மதிப்பு இல்லையா? ஸோ அந்தந்த மதிப்பு கொடுக்கும்போது அந்தந்த ஆன்சர் வரும். அதில் a+b². எந்த மதிப்பாவது கொடுக்கலாம். ஏக்கு எந்த மதிப்பாக கொடுக்கலாம், பிக்கு எந்த மாதிரி மதிப்பு கொடுக்கலாம். ஏ 0 கொடுக்கலாம், பி 1 கொடுக்கலாம். ஸோ a² + b² + 2ab எவ்வளோ ஆகும்? a² 0 அப்படின்னாக்கா அது 0 தான். ப்ளஸ் b²னாக்கா 1² அது 1 + 2ab 2 × 0 × 1 அது 0. ஸோ a+b² ஏ உடைய வேல்யூ 0, பி உடைய வேல்யூ 1 அப்படின்னாக்கா அவருடைய ஆன்சர்னா 1. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த மூல சூத்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கினாக்க மதிப்பு நிறைய எவ்வளோ எந்த மதிப்பு போட்டாலும் நம்மளுக்கு அந்த ஆன்சர் வந்துடும். ஸோ பஞ்சபூதங்கள் எல்லாமே சுஷ்டியில் உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த பஞ்சபூதங்களுடைய ஃபார்முலா நம்ம தெரிஞ்சிங்கனாக்க நம்ம அந்த ஃபார்முலா தான் நம்ம அந்த மதிப்பு தான் நம்ம போடணும் அந்த ஃபார்முலா. அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி ஞானம் வந்துடும். ஸோ நம்ம பஞ்சபூதங்கள் ஏபிசிடிஇன்னு வச்சுக்கலாம். ஏ அப்படின்னாக்க நில தத்துவம், பி எனக்கு தண்ணீர் தத்துவம், சி எனக்கு காற்று தத்துவம், நெருப்பு தத்துவம், டி எனக்கு காற்று தத்துவம், இ எனக்கு ஆகாய தத்துவம். ஏபிசிடிஇ பார்த்தீங்களா? இந்த ஏபிசிடி வேல்யூ தெரிஞ்சுக்கணாக்க எங்கெங்கே போய் அடையிறதோட நம்மளுக்குள்ள பயணம் செஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏபிசிடி வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணாக்க அப்போ விஷயத்தில் நீங்கள் எங்கே போனாலும் அந்த எல்லாமே ஏபிசிடி தானே இருக்குது. பஞ்சபூதங்கள் ஏபிசிடி தானே. அந்த மதிப்பு தான் போகணும். அந்தந்த மதிப்பு மட்டும் போட்டிக்கிறாக்க அதோடைய ஞானம் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா நம்மக்குள்ள இருக்கிற பஞ்சபூத தத்துவங்கள் எங்கே இருக்குது அது தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஸோ நம்மக்குள்ளே இருக்கிற பஞ்சபூத தத்துவத்தில் நில தத்துவம், பூமி தத்துவம் எங்கே இருக்குது? பூமியில் இருக்கிறதெல்லாம் லவணம், உப்பு இல்லையா? ஸோ நம்ம பஞ்சபூத தத்துவங்கள் எங்கே உருவாயிருக்கு? நம்ம உடலில் நம்ம எலும்புகள், நம்ம சர்மம், அதாவது தோல் இருக்கு இல்லையா? தோலை தேய்ச்சி பாருங்கள், என்ன வரும்? மண் வரும். பார்த்தீங்களா? நம்ம எலும்பில் என்ன இருக்குது? எலும்பில் இருக்கிறது உங்களுக்கு உப்பு இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எலும்பு சக்தி கம்மியாச்சுன்னா கால்சியம் டேப்லெட் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? உப்பு தானே கால்சியம்னா என்ன இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்முடைய சதை இதெல்லாம் கூட நம்மளுக்கு பூமி தத்துவத்தை குறிக்கிறது இல்லையா? அடுத்தது தண்ணீர் தத்துவம். தண்ணீர் தத்துவம் எங்கே இருக்கு? நம்ம ரத்தம், நம்ம வாயில் ஊடுற அந்த உமிழ்நீர், கண்ணீர், மூத்திரம், வேர்வை, பார்த்தீங்களா? இதெல்லாம் கூட தண்ணீர் தத்துவம் தான். சளி, இதெல்லாம் கூட தண்ணீர் தத்துவம் தான். பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 70% தண்ணீர் தத்துவம் இருக்குது நம்ம உடலில். மிச்சம் இருக்கிற 30% மிச்சம் இருக்கிற 4 பூதங்கள் இருக்கு. அதாவது அதோடைய விகிதம், ரேஷியோ சொல்லுவோம் இல்லையா? அது விகிதம் டிஃப்ரெண்டாக இருக்கும் தவிர எல்லாமே இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் நம்ம நினைவு வச்சுக்கணும் மாஸ்டர்ஸ்,
பஞ்சபூத தத்துவங்கள் எல்லாமே கலந்தா இருக்கும். இந்த பஞ்சபூத தத்துவத்தில் எந்த ஒரு தத்துவத்தை நம்ம எடுத்தாலும் அந்த அந்த பாகம் அழிஞ்சிடும். எல்லாமே கலந்தா இருக்கும். இந்த விஷயம் நம்ம நினைவு வச்சுக்கணும். பார்த்தீங்களா? ஓகே. அப்புறம் தண்ணீர் தத்துவம் இந்த மாதிரி இருக்கு உடம்புல. 70% நம்முடைய மனித உடம்புக்கு தகுதி உள்ள விகிதம் எப்படின்னாக்க 70% தண்ணீர் தத்துவம், மிச்சம் 30% மிச்சம் இருக்கிற 4 தத்துவங்கள் இருக்கு. ரைட். அப்புறம் அடுத்தது நெருப்பு தத்துவம். நெருப்பு தத்துவம் எங்க இருக்கு? அதான் நம்ம வயிறு சாப்பிட்றோம். அப்படியே ஜட்டராக்னியம். ஜட்டரம் அப்படின்னாக்க வயிறு. அக்னி எனக்கு நெருப்பு தத்துவம். ஜட்டராக்னி எனக்கு வயிற்றுல பற்றிட்டு எரியுது. எப்படி எரியும்? அதுதான் அக்னி தத்துவம். சரிங்களா? ஸோ வயிற்றுலேருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த அக்னி தத்துவம் வயிற்றுல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது உள்ள சமையல் நடக்கிறது. திருப்பி நம்ம வெளியில் ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரில் வைக்கிறோம் இல்லையா, அது மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு திரும்பி உள்ளே போய் ஜீரணமாகுது இல்லையா, அதுக்கு நெருப்பு தேவை இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்டவ் தேவை இருக்கு இல்லையா, அதுதான் அக்னி தத்துவம். பார்த்தீங்களா? ஸோ அந்த அக்னி அந்த ஸ்டவ் அது எரியணும் அப்படின்னாக்க ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் எங்கேருந்து வருது? நம்ம மூச்சு காட்டுலேருந்து வருது. பார்த்தீங்களா? ஸோ இல்லை ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன். நான் சொன்னதில்ல, எல்லாமே சேர்ந்துருக்கும், தனித்தனியாக இருக்காது. ஏதாவது ஒரு தத்துவம் தனிமையாயிடுச்சு, நம்ம உடலில் அந்த பாட்டு, அந்த பாகம், அந்த உறுப்பு வேலை செய்யாது. ஓகே. இந்த எல்லா தத்துவம் இந்த உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு எங்கே யார் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னாக்க நம்ம ரத்தம் தான். பார்த்தீங்களா? தண்ணீர் தத்துவம் மூலியமாக தான் இந்த 5 தத்துவங்கள் உடல் முழுசா பரவி இந்த ரத்த அணங்கள் மூலியமா போய் எல்லா வேலைகளும் பண்ணுறது. எல்லாமே சேர்ந்துருக்குங்க. மாஸ்டர்ஸ் ரொம்ப நினைவு வச்சுக்கணும். ஓகே. தண்ணீர் தத்துவம் இந்த மாதிரி, அக்னி தத்துவம் உடம்பு ஃபுல்லாக ரத்தம் மூலியமாக ஓடுறது. அதனால பாருங்கள், ரொம்ப அதிகமாக ஃபீவர் இருக்குது, ஜுரம் இருக்குது, இங்கே கை வச்சு பார்ப்பீங்க. என்னது? அக்னி தத்துவம். வெப்பம் அதிகமாக இருக்குது. ஓ, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குப்பா. இங்கேயே கை வைக்கிறீங்க, உடம்பு ஃபுல்லாக இருக்கு இல்லையா, எனக்கு இங்கே தோலுடைய மந்தம் கொஞ்சம் கம்மி. அதனால் இங்கே கை வச்சாக்கா நம்ம உணரலாம் அந்த உஷ்ணத்தை. அதனால் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பஞ்சபூத தத்துவங்கள் இந்த ரத்தம் மூலியமாக உடம்பு ஃபுல்லாக போய் சேர்றது அப்படின்னு. ஓகே. அப்புறம் அடுத்தது காற்று தத்துவம். காற்று தத்துவம் எங்க? நம்மளுக்கு அதான் தெரியுமே, காற்று தத்துவம். மூச்சு மூலியமா காற்று உள்ள போகிறது, உள்ள போயிட்டு அது நெஞ்சு வழியா நம்ம ரத்தம் வந்த பிறகு நுரையீரல்களில் அந்த காற்று, அந்த காற்றுல இருக்கிற எரிவாயு ஆக்சிஜன் சுத்திகரிக்கப்பட்டு அதில் வர்ற அசுத்தமான கார்பன் டை ஆக்சைடு அந்த ரத்தம் அந்த 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 இது மூக்காற்று வழியாக வெளில வருது. இதான் நடக்கிறது இல்லையா? நுரையீரல்களில் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு சேஞ்ச் ஆகி வெளியில் வரும். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம காற்று தத்துவம் உடம்பு ஃபுல்லாக போய் சேருது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ ஏதாவது ஒரு காயம் ஏற்படுச்சு, ரத்தம் வெளில வருது. ரத்தம் வெளில வரும்போது அது வெளியில் இருக்கிற காற்றோட தொடர்பு வச்சுக்கிட்டு உடனே கட்டி ஆகிடும். அப்போ உடனே கட்டி ஆகிடுச்சுனாக்கா அது எப்படிங்க காற்று வந்து உடம்பு ஃபுல்லாக போய் சேர்றது ரத்தம் மூலிமா? ரத்தம் கட்டி ஆகாத அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். மாஸ்டர், இது ரொம்ப சிம்பிள். என்னன்னாக்க நம்ம ரத்தத்தில் ஹீமோகுளோபின்ன்ற பொருள் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே தெரியும். ரொம்ப வீக்காக இருக்குங்க அப்படின்னா உடனே ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணு அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்லுவார். ஹீமோகுளோபினுடைய மதிப்பு கம்மியாக இருந்ததுனாக்கா உடனே அதுக்கு மாத்திரை போட்டு அதை போட்டு பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹீமோகுளோபின்ன்றது என்ன பண்ணுறது? இது வந்து நம்ம ரத்தத்தை தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு கம்மாட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? ஒரு சின்ன இப்படின்னா பிசு பிசு பிசுன்னு இருக்கும். அந்த பிசு பிசுன்ற தத்துவம் என்னன்னாக்கா அதுதான் ஹீமோகுளோபின். அது ஒட்டாத மாதிரி இப்படி பிடிச்சிங்கன்னாக்கா ஒட்டும், எடுத்தீங்கன்னா விட்டுறது. அப்போ அது ஒட்டுறதா விடுறதா? அது ஒட்டாத மாதிரி.
பார்த்தீங்களா? இந்த ஹீமோகுளோபின் அணுக்கள் மேலே நம்ம மூச்சை காற்று உள்ளே எடுக்கிற இந்த காற்று அணுக்கள் இந்த நுரையீரல்களில் சேர்க்கப்பட்டு ரத்தம் அங்கே வருது இல்லையா, அது வழியா உடம்பு ஃபுல்லாக ஹார்ட் பம்ப் பண்ணும்போது உடம்பு ஃபுல்லாக போய் சேரும். இந்த மாதிரி ஹீமோகுளோபின் அணுக்கள் மேலே இந்த காற்று அணுக்கள் உட்கார்ந்து உடம்பு ஃபுல்லாக போய் சேர்ந்து எல்லாம் வேலை பண்ண பிறகு கார்பன் டை ஆக்சைடை மூச்சு காற்று வழியாக வெளில வருது. உள்ளே போகும்போது ஆக்சிஜன், வெளில வரும்போது கார்பன் டை ஆக்சைடு. அந்த மாதிரி ரத்தோட்டம் தான் எல்லா இடத்துக்கும் போகிறத. ரத்தோட்டம் வழியாக, ரத்தம் வழியாக தான் இந்த காற்று தத்துவம் உடம்பு ஃபுல்லாக போய் சேருது. பார்த்தீங்களா? அடுத்தது ஆகாய தத்துவம். ஆகாய தத்துவம் என்ன? ஆகாயம்னாக்க வெற்றி இடம். வெற்றி இடம் எங்கே இருக்கு? நம்ம உடம்புல. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வெற்றி இடம் இல்லைன்னாக்க நமக்குள்ள அந்த ஈக்கமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்ம கை இப்படி தூக்குறேன், இப்படி மடக்கிறேன் கையை. ஸோ இந்த எலும்புக்கும் நடுவில் இந்த இடத்துல ஒரு வெற்றி இடம் இருக்குது. அதனால தான் இப்படி நான் மடக்க முடியுது. இப்படி கை சுற்றுறேன் அப்படின்னாக்கா இந்த எலும்புக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஜாயிண்டில், அந்த சந்திப்பில் சில வெற்றி இடம் இருக்குது. அதனால தான் நம்ம கை தூக்க முடியுது, இந்த மாதிரி தூக்க முடியுது. இப்போ இது பாருங்கள், இந்த கழுத்து இருக்கு இல்லையா, இந்த கழுத்தை நான் இப்போ சுற்றுறேன். சுற்றுனீங்கன்னாக்கா இவ்வளோ நரங்கள் இருக்குது, இவ்வளோ எலும்புகள் நரங்கள் இருக்குங்க. அது ஒவ்வொரு எலும்பு நேரத்தில் நடுவில் சின்ன 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 வெற்றி இடம் இருக்குது. அதனால தான் கழுத்து இப்படி சுற்ற முடியுது. அதே மாதிரி பாருங்க, இந்த இந்த ரிஸ்ட் சொல்கிறீங்க இல்லையா, கடியாரம் கட்டுற இடம், இப்படி பண்ணுறோம்னாக்க என்ன, எவ்வளோ எலும்புகள் இருக்குது, எவ்வளோ நரங்கள் இருக்குது. அந்த 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 நரங்கள், அந்த நரங்களில் நடுவில் சின்ன 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 வெற்றி இடம் இருக்குது. அதனால தான் இப்படி மடக்க முடியுது, சுத்த முடியுது. பார்த்தீங்களா? ஸோ வெற்றி இடம் அது ஆகாய தத்துவம். சப்போஸ் அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எப்படி என்ன உதாரணம் அப்படின்னாக்க, நம்ம உயிரோடு இருக்கும்போது எல்லா அசைவுகள் இருக்கும், எல்லா இயக்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். செத்துட்டு வச்சுங்களேன், புணம் ஆயிடுச்சு. புணமான பிறகு அப்படி கட்டையாட்டம் நீட்டிட்டு இருக்கு. அந்த புணத்துடைய கையை மடக்குங்க பார்க்கலாம். ஏன் மடக்க முடியல? ஏன்னாக்கா அந்த ஆகாய தத்துவம், பஞ்சபூதங்களில் இருக்கிற ஆகாய தத்துவத்தில் போய் சேர்ந்துடுச்சு. பார்த்தீங்களா? பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். நம்மளுடைய கடைசி வரும்போது பஞ்சபூதங்கள் போய் சேர்ந்துடும். இந்த இடத்துல இருக்க வெற்றி இடம் ஆகாய தத்துவத்தில் போய் சேர்ந்துடுச்சு. அதெல்லாம் இது வந்து அப்படி ஸ்டிஃப் ஆயிடுச்சு, ஒரு கட்டையாட்டம் ஆயிடுச்சு. அதெல்லாம் செத்து போகிறவங்க கட்டைன்னு சொல்லுவோம். ஏன் கட்டையை நம்ம பெண்ட் பண்ண முடியுமா? உடைக்க முடியும். ஸோ இதனால இந்த இடத்துல ஆகாய தத்துவம் போயிடுச்சு. நீங்கள் மடக்கினாக்க மடையாது, அதை வந்து வற்புறுத்தி சிலப்போ உடஞ்சி கூட போயிடும். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய கடைசி நொடி வரலையும் நம்ம இந்த பஞ்சபூதங்கள் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஈக்கம் எல்லாம் வருது. பஞ்சபூதங்கள் கடைசி நேரத்தில் பஞ்சபூதங்கள் சூலமாக இருக்கிற பஞ்சபூதங்கள் சூக்ஷமாக இருக்கிற பஞ்சபூதங்களாக மாறிடுறது. அப்போ அதுதான் நம்மளுக்கு சாகும் இல்லையா? ஸோ இதுதான் நடக்கிறது மாஸ்டர்ஸ். ஸோ ஆகாய தத்துவம் நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்கு. பஞ்சபூதங்கள் எல்லாமே சேர்ந்துருக்கும் சொன்னேன், தனித்தனியாக இருக்காது. இந்த நரம் இருக்குங்க ஒரு இடத்துல. இந்த நரம் இருக்கிறதுக்கு ஒரு வெற்றி இடம் இல்லையா? இடம் தானே எப்படி இருக்கும்? அது ஆகாய தத்துவம். இந்த எலும்பு இருக்கும், இந்த எலும்பு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். இந்த முழு உடல் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், காலி இடம், வெற்றி இடம் வேணும். அது ஆகாய தத்துவம். இன்னும் சொல்ல போனாக்க ஆகாய தத்துவத்தில் தான் மிச்சம் எல்லா தத்துவங்களும் அடங்கியிருக்கு. கண்ணுக்கு தெரியாது வெற்றி இடத்தை எப்படி பார்க்க முடியாது. ஆனால் அது இல்லைன்னா என்ன இருக்கும்? எந்த பொருள் வைக்க முடியாது. இங்கே ஒரு டேபிள், ஒரு சோஃபா ஏதாவது நம்ம வச்சோம்னாக்க வெற்றி இடம் இருந்தால் வைக்க முடியும். அந்த வெற்றி இடம் தான் ஆகாய தத்துவம். ஸோ நம்ம உடம்புல வெற்றி இடம் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி பஞ்சபூதங்களுடைய தத்துவங்கள் அத்தனையுமே நம்ம உடம்புல இருக்கு. மாஸ்டர்ஸ் ஏன் தெரிஞ்சுக்கிறோம்? ஏன்னாக்கா
விஸ்வத்துடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். விஸ்வத்துடைய ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னாக்க பஞ்சபூதங்களாக உருவாக்கப்பட்டிருக்கு. எங்கெங்கே போய் அடையிறத விட நம்ம உடலும் அதில் விஸ்வத்தில் ஒரு படைப்பில் ஒரு பாகமாக இருக்கிறதுனால நமக்குள்ள இருக்க தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த சூத்திரம் A+B² நான் சொன்னேன் இல்லையா, இங்கே ABCDE இருக்கு. ஏ எனக்கு நிலத்தத்துவம், பி எனக்கு தண்ணீர் தத்துவம், சி எனக்கு நெருப்பு தத்துவம், டி எனக்கு காற்று தத்துவம், இ எனக்கு ஆகாய தத்துவம். ஸோ இந்த ABCDE தத்துவத்தில் நமக்குள்ள இருக்கிறது அது தெரிஞ்சுக்கலாம். அதனால் நமக்குள்ள இருக்கிற தத்துவங்கள் எங்கெங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். இப்போ எப்படி இதை முழுசாக உணர முடியும்? எப்படி அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும்? ABCDE ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு தான் நம்ம உள்நோக்கி பயணம் செய்யணும். உள்நோக்கி பயணம் செஞ்சால் தான் நம்ம இதை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உள்நோக்கி எப்படி பயணம் செய்யறது? உள்நோக்கி எப்படி பயணம் செய்யறது? ஏதாவது எடுத்து கடப்பாறை எடுத்து தோண்டி எடுத்து மம்பி எடுத்து தோண்டி எடுத்து கூட போயிடலாமா? அது முடியுமா? அது முடியாது. பின் எப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறது? மாஸ்டர், இதுதான் இங்கே தான் நம்மளுடைய தியானம் பண்றது வருதுங்க. ஓகே, இது எப்படி? நிலத்தத்துவம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எலும்பு, நம்முடைய சதை, நம்மளுடைய தோல், சர்மம், இதெல்லாம் சேர்த்து நிலத்தத்துவம். அது பாட்டுக்கு பிறந்ததுலேருந்து வளர்ந்துட்டே இருக்கு, எல்லாம் பண்ணிட்டே இருக்கு. எப்படி வர்றது, எப்படி நடக்குது, இந்த மாற்றம் எப்படி நடக்கிறது, எதுவுமே நம்மளால உணர முடியாது. பார்த்தீங்களா? ஏதாவது உணர முடிஞ்சதான் தெரிஞ்சுக்க முடியும். மனதால் நம்ம உணர முடியாது. அதனால நிலத்தத்துவம் இருக்கு, எல்லாமே சேர்ந்து இருக்கு, சேர்ந்து இல்லாத கிடையாது. அது நம்மளால உணர முடியாதனால பூமி தத்துவத்தை, நிலத்தத்துவத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சாச்சு. மாஸ்டர்ஸ், எல்லாமே சேர்ந்து இருக்கு சொல்றேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னாக்க, நம்மள குஷ்ரோகம் இருக்கா இல்லையா, லெப்ரசி இருக்கிறவங்க, லெப்ரசி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த விரல்கள், கால் விரல்கள் இதெல்லாம் கீழே தொங்கிட்டே இருக்கும். சில கட்டை ஆடுறது. என்ன ஆடுது? ரத்தோட்டம் மூலியமா பஞ்சபூத தத்துவங்கள் அந்த இடத்துல போய் சேரல. அந்த இடத்துல போய் சேராதனால இந்த பாகம் அழிஞ்சு போயிடுது. பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், எல்லாமே சேர்ந்துருக்கு. பஞ்சபூதங்கள் தனித்தனியாக இருக்காது. எந்த இடத்தையாவது அந்த பஞ்சபூத தத்துவம் எது ஒன்றுக்கு சேரலனாலும் அந்த பாகம் அழிஞ்சிடும். ஓகே, ஸோ நிலத்தத்துவத்தை நம்மளால உணர முடியல. அது பாட்டுக்கு நல்லா வளருது, போயிட்டே இருக்கு. ஓ, இன்னைக்கு பாரு இந்த நகம் வளர்ந்துருக்கு, இல்லாட்டி இந்த தோல் இந்த மாதிரி வந்திருக்கு, இல்லை எலும்பு பெருசாச்சு. உணர முடியுமா? இந்த சதை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, உணர முடியுமா? நம்மளால முடியாது. அதனால நிலத்தத்துவத்தை பக்கத்தில் ஒதுக்கி வச்சாச்சு. அடுத்தது நீர் தத்துவம். நீர் தத்துவம் நம்ம சொன்னோம் இல்லையா, ரத்தோட்டம், ரத்தம், உமிநீர், அப்புறம் கண்ணீர், மூத்திரம், இதெல்லாம் கூட நீர் தத்துவம். வேர்வு இதெல்லாம் நீர் தத்துவத்தில் இருக்கு. இப்போ என்ன, இப்போ வெயிலில் போனாக்கா இல்லை ரொம்ப அதிகமாக வெப்பம் விடுதாக்க உடனே வேர்க்க வெளில வருது. இல்லை ரத்தம் அப்படியே தபாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு. இது எங்கே ஓடுது? ஓ பாரு, இப்போ கால் வழியே போகிறது, இப்போ தலை வழியே போயிருக்கு ரத்தம். இது நம்மளால உணர முடியுமா? ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது, டக்குன்ட்டு. பார்த்தீங்களா? ஸோ இது நம்மளால உணர முடியாது கொஞ்சம் கூட. அதனால தண்ணீர் தத்துவத்தை மூத்திரம் எப்போ அந்த யூரின் பிளாடர் கம்ப்ளீட் ஆனோன்னு உடனே மூத்திரம் போயிடும். யூரின் பிளாடர் இப்போ பாரு கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் வருது, அது வந்து ஃபுல்லாக போடுது, இல்லை ஒன்றும் வரலை, ஏதாவது உணர முடியுமா? முடியாது. ஏதாவது சந்தர்ப்பம் வந்தால் திடீர்னு கண்ணீர் வருது, நம்மளால இவ்வளோ வருது அன்ற உணர முடியாது. சாப்பிடும்போது ஏதாவது ருசி பார்க்கும்போது உமிழ்நீர் வருது. எப்போ வருது, எவ்வளோ வருது, எப்போ வருது, எவ்வளோ வருது என்ற விஷயத்தை நம்மளால உணர முடியாது. ஓகே, ஸோ அதனால நம்ம தண்ணீர் தத்துவத்தை ஒதுக்கி வச்சாச்சு. இருக்கு, இல்லைன்னு சொல்ல, இருக்கு, ஒதுக்கி வச்சாச்சு.
ஓகே. அடுத்தது நெருப்பு தத்துவம். நெருப்பு தத்துவம் இந்த ஜெட்டராகி இங்கேருந்து உருவாகிறது, உடம்பு ஃபுல்லாக போய் சேர்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அது எப்படி நடக்கிறது? ஓ இப்போ சாப்பிட்ட உடனே இப்போ பாருங்க வயிற்றுல வந்து நெருப்பு தத்துவம் ஆரம்பிச்சிச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிச்சு. யார் ஆன் பண்ணுறாங்க? தானாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. இது இங்கே நீங்கள் அதாவது போகிறது பாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆனால் இது எப்படி உணர முடியும்? நடக்கிறது, ஆனால் இது உணர முடியாது. அதனால் நெருப்பு தத்துவத்தை ஒரு ஓரமாக வச்சாச்சு. நில தத்துவத்தை உணர முடியல, தண்ணீர் தத்துவத்தை உணர முடியல, நெருப்பு தத்துவத்தை உணர முடியல. அடுத்தது ஆகாய தத்துவம். ஆகாய தத்துவம்ன்றது சொன்னையில வெற்றி இடம், உடம்பு ஃபுல்லாக வெற்றி இடம் இருக்குது. அதனால தான் நமக்குள்ளே இருக்கிற இந்த இயக்கம் நடக்கிறது. ஸோ உடம்புக்குள்ளே இருக்கிறது. ஸோ எங்கே இருக்குது? எப்படி? ஓ இந்த இடத்துல இந்த 2 எலும்பு நடுவில் இவ்வளோ வெற்றி இடம் இருக்குது, இப்படி சுற்றுறதுனால இந்த எலும்பு இந்த எலும்பு இவ்வளோ வெற்றி இடம் இருக்குது, இந்த இந்த நரங்கு நடுவில் இவ்வளோ வெற்றி இடங்கள் இருக்குது. உணர முடியுமா? உணரவே முடியாது. இருக்கு, இல்லைன்னா நம்ம செயல்படுத்த முடியாது. ஆனால் உணர முடியாது. உணரணுனாக்கா மனதோட உணரணும் இல்லையா? உணர்கிறது மனம் தேவை. ஸோ ஆகாய தத்துவத்தை உணர முடியாது. அதனால் ஆகாய தத்துவத்தை ஒதுக்கி வச்சாச்சு. இங்கே மிச்சம் இருக்கிறது என்ன? காற்று தத்துவம். காற்று தத்துவம் நம்ம மூக்கு வழியாக காற்று உள்ள இழுக்கிறோம், நுரையீரலில் போய் அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு மூக்கு வழியாக வெளியில் விடுறோம். ஸோ நம்ம மூச்சு வாங்குறோம் விடுறோம் என்ற விஷயத்தை நம்மளால் உணர முடியும். பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ், எவ்வளோ எவ்வளோ அற்புதமாக இந்த விளக்கங்கள்லாம் வந்திருக்குன்ட்டு. ஸோ மூச்சு காட்டுறது, மூச்சு வாங்குற விடுறோன்ற விஷயத்தை நம்மளால் உணர முடியும். அதனால் எதை உணர முடியுமோ அதை பிடிச்சிக்கோங்க. ஏன்னாக்கா மிச்ச நாள் நம்மளால் உணர முடியல, ஆனால் எல்லாமே சேர்ந்துருக்கும் சொன்னேன். எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால எதை உணர முடியுமோ எதை தெரிஞ்சிக்க முடியும் அதை தெரிஞ்சிக்கனாக்கா மிச்சம் எல்லாம் கூட வருது இல்லையா? அதனால் மூச்சையை நம்ம பிடிச்சிக்கணும்னாக்க மூச்சை காட்டுற நம்ம உள்ளே வாங்குகிறோம் வெளியில் விடுறோம் என்ற விஷயத்தை நம்ம உணர முடியும். அதனால தான் மூச்சு மேலே கவனம். பார்த்தீங்களா? மூச்சை கவனிங்க. மூச்சை காட்டுற உடம்பு ஃபுல்லாக போய் சேர்றதுன்னு சொன்னேன் நான். காட்டுற எப்படி? அதான் ஹீமோகுளோபின் அணுக்கள் மேலே உட்காந்து உடம்பு ஃபுல்லாக ரத்தம் வழியாக போகிறது, எல்லாமே சேர்ந்துருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம மூச்சை நம்ம பிடிச்சிக்கினாக்க அந்த மூச்சை மேலமா நம்ம அதை நம்ம கவனிச்சாக்க மிச்சம் இருக்கிற 4 பூதங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால அதோட கூட இருக்கிறதுனால எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அதனால மூச்சு மேல கவனம் பண்றது இப்படி வந்திருக்குங்க. ஸோ எப்போ நம்ம மூச்சையை கவனிக்க ஆரம்பிச்சிருவோமோ கண்களை மூடி ரொம்ப 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 நிதானமாக நார்மலாக இருக்கிற மூச்சை காற்றை நம்ம கவனிக்கணும். எந்த விதமான எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. எப்போ நம்ம மூச்சை காற்றை கவனிக்கிறோமோ மூச்சு காற்று தான் உடம்பு ஃபுல்லாக போய் சேருது இல்லையா? ஸோ அதனால் மூச்சை வழியாக நம்ம மிச்சம் இருக்கிற 4 பூதங்கள் ப்ளஸ் காற்று 5வது பூதம் அத்தனையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூச்சு வழியாக நம்ம உள்ள பயணம் செய்கிறோம் இல்லையா? எப்போ நம்ம இந்த மூச்சு காற்றை கவனிக்கிறோமோ அந்த 5 பூதங்களுடைய குணங்கள் என்ன இருக்கு, எப்படி போகிறது என்ற விஷயத்த நமக்குள்ள இருக்கிற பஞ்சபூதங்கள் தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்க முடியும்னா என்ன அர்த்தம்? என்ன? இந்த ABCDE உடைய ஃபார்முலா சொன்னேன் இல்லையா? அது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ABCD தெரிஞ்சிங்கனாக்க நமக்குள்ள இருக்கிற பஞ்சபூதத்துடைய ஃபார்முலா தெரிஞ்சிங்கனாக்க உலகத்தில் இருக்கிற எந்த விஷயத்துக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னாக்கா எல்லா பஞ்சபூதங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா? எல்லா ABCD. இப்போ சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா சூரியன் பற்றி தெரிஞ்சுக்கணும். சூரியன் எதில் உருவாக்கப்பட்டிருக்கான்? சூரிய நிலத்தத்துவம் இருக்குது, A இருக்குது, B தண்ணீர் தத்துவம் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது, 0.00001 இருக்கும். அதே மாதிரி நெருப்பு தத்துவம் 99.9999% இருக்கும்.
விகிதம் இருக்கும், சதவீதம் இருக்கும். அப்புறம் காற்று தத்துவம் 0.001% இருக்கும். ஆகாய தத்துவம் சில பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் நெருப்பு தத்துவம் ரொம்ப அதிகமாக இருக்குது, காற்று தத்துவம் அதிகமாக இருக்குது. ஆனால் எல்லாம் ஏபிசிடி தானே உருக்கப்பட்டிருக்கு. சூரியன்கிட்ட போயிட்டு நம்ம அந்த ஏபிசியுடைய வேல்யூ அந்த ஃபார்முலாவில் நீங்கள் போட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக சூரியனை பற்றி ஞானம் வருது. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எப்படிங்க சூரியன்கிட்ட போகிறது அப்படின்ட்டு. பௌதிகமாக நீங்கள் போக முடியாதுங்க. நம்மளுக்கு நம்ம தியானம் பண்ண 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 நம்மளுக்கு என்ன ஆகுனாக்கா நம்மளுடைய ஆற்றல் அதிகமாகிடும். விஸ்வத்துடைய பிரபஞ்ச சக்தியை, ஊர் சக்தியை நம்ம எடுக்க 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 நம்மளுடைய ஆற்றல் அதிகமாகி நம்மளுக்கு நிறைய உடல்கள் இருக்குங்க. நம்மளுக்கு நிறைய உடல்கள், நிறையனாக்கா இன்னும் சொல்லப்போனால் 7 உடல்கள் இருக்கு. ஓகே, கண்ணுக்கு தெரியுது பௌதிக உடல், எல்லா பஞ்சபூதங்களால் ஸ்தூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு. கண்ணுக்கு தெரியாத 6 உடல்கள் இருக்கு, அதெல்லாம் சூக்ஷமாக இருக்கும். சூக்ஷம்னா கண்ணுக்கு தெரியாது, அதாவது ரொம்ப 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 சுமை ரொம்ப கம்மியாக இருக்கும், காற்றுல பறக்கும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ 2வது உடல் பிராணமய உடல், அன்னமய உடல். அன்னமய உடல் இது அன்னமய கோஷம். கோஷம்னாக்க பையனை என்ன பையில நம்ம பூண்டு போடுவோம் இல்லையா. ஸோ இது அன்னத்தோடு சேர்ந்த அன்னம்ன்ற பொருட்களோட எல்லா அன்ன பதார்த்தங்களையும் நீங்கள் ஒரு பையில போட்டாக்க அதால் உருவாக்கப்படுறது தான் இந்த சூழ உடல். அடுத்தது பிராணமய உடல். பிராணங்கள் நம்மளுக்கு தெரியல, பஞ்ச பிராணங்கள், பிராண அபான வியான உதான சமானம். இந்த பிராணங்களை மூச்சு காற்று வழியாக நம்ம போகிறது, மூச்சு காற்று வழியாக நம்ம போகிற இது 5ஆக பிரிஞ்சு நம்ம உடம்புல போய் பதிவாகி உடம்புல ஃபுல்லாக போய் பரவி இருக்கு. இது பிராணமய உடல். உயிர், பிராணம்னா உயிர். உயிர் போயிடுச்சு என்ன போயிடுச்சு. மூக்கு வழியாக போகலாம், வாய் வழியாக போகலாம், ரொம்ப எல்லாம் எப்படியா பஞ்சபூதத்தை எல்லாத்தையும் ஓடுறது. கண்கள் வழியாக போகலாம், காது வழியாக போகலாம், மலமூத்திரங்கள் வழியாக போகலாம். பார்த்தீங்களா. ஸோ இந்த காற்று தத்துவம் பிராணங்கள் 9 ரந்திரங்களுக்கு சொன்னார். ஓட்ட வீடு 9 வாசல், 9 வாசல் வெளியாக போயிடலாம். ஸோ இந்த காற்று தத்துவம் பிராணங்கள், பிராணமய உடல். 3வது மனோமய உடல், அதான் மனது சம்பந்தப்பட்ட அச்சு சமாச்சாரங்களை ஒரு பையில போட்டாக்க அதால் உருவானது மனோமய உடல். 720 అవుతుంది. ఆ తర్వాత అదిలా బుద్ధికి సంబంధపట్టது விஞ்ஞானமய உடல். ஓகே, அப்புறம் ஆன்மாக்கு சம்பந்தப்பட்டது ஆனந்தமய உடல். பார்த்தீங்களா. ஸோ ஆன்ம சம்பந்த அத்தில் சமாச்சாரம் ஆன்மீக உடல். இந்த 5 உடல்கள் இது. அப்புறம் அது அடுத்தது 6வது உடல் விஸ்வமய உடல், அதாவது விஸ்வ சம்பந்தப்பட்ட அச்சு சமாச்சாரம் அதில் இருக்கும். 7வது நிர்வாணமய உடல். நிர்வாணமய மோட்சத்தை அடைகிற உடல். ஓகே. ஸோ இந்த எல்லா உடல்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனோமய உடல், மனோமய உடல் தான் எல்லாமே. இது அதிகமான சக்தி நம்ம எடுக்கிறது அதுதான். ஸோ இந்த மனோமய உடலை வச்சு தான் நம்ம அசைவுகள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நம்ம எடுக்கிற விசக்தி ஆற்றல் அதிகமாக அந்த உடல்களில் இருக்கிற நரங்கள், அதாவது நாடிகள் சொல்லுவோம் நம்ம, அது வழியாக நம்ம போயிட்டு எல்லா அசைவுகளும் நடக்கும், நம்மளுக்கு எல்லா இயக்கமும் நடக்கும். ஓகே. ஸோ இந்த 7வது உடல் தான் ரொம்ப, 3வது உடல் மனோமய உடல் தான் ரொம்ப முக்கியமான உடல். ஸோ இந்த 7 உடல்களில் சோழ உடல் மட்டும்தான் நம்ம நினச்சிக்காதுங்க. சோழ உடல் ஒவ்வொரு பிறவையிலையும் மாறிட்டே இருக்கும். மிச்சம் இருக்கிற 6 உடல்கள் எத்தனை பிறவை எடுத்தாலும் மாறாத வரும். அதுதான் சாஸ்திரம், அதுதான் நம்ம சாஸ்திரமாக இருக்கிறது சொல்கிறோம் மாஸ்டர். ஸோ நம்ம சூக்ஷ்மம், நம்ம தியானம் பண்ண 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 இந்த ஆற்றல் அதிகமாகி இந்த சூக்ஷ்ம உடல் பயணம் செய்ய ஆரம்பிக்கும். ஸோ சூக்ஷ்ம உடல் நம்ம சூரியன்கிட்ட போகலாம், சந்திரகிட்ட போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். பார்த்தீங்களா மாஸ்டர். ஸோ அந்த தியானம் நம்மளுக்கு எங்கே போகலாம், எங்கே பயணம் செஞ்சு அங்கே போய் விஸ்வத்தில் எந்த இடத்துக்காக போய் சொம்ப இந்த தியானத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நம்ம உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நிறைய உடல்கள் இருக்கு, அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த சூக்ஷ்ம உடலோட அனுபவம் தான் எல்லாருக்குமே இருக்குங்க.
எல்லாருக்கும் இருக்கும். எப்போ அது பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். கனவுல வர்றது சூக்ஷ்ம அனுபவம் தான். கனவுல தூங்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஆனால் நம்மளுக்கு எவ்வளவோ அனுபவம் வருது. அங்கே போகிறோம் இங்கே போகிற மாதிரி அனுபவம் எல்லாம் வருது. எப்படி போகிறது? எப்படி போகணும்? மனோமய உடலோடு தான் போகணும். மனதோட உணர்றது. அந்த அந்த அனுபவம் தான் கனவு ரூபத்தில் வர்றது. ஆனால் கனவுன்றது நம்ம உணர முடியல. மனம் இப்போ வேலை பண்ணலை. மனம் சுற்றிட்டே இருக்கு, ஆனால் உணர முடியாது. ஆனால் விழிப்புணர்வோட உட்காந்து நம்ம தியானம் பண்ணாக்க நம்ம மனோமய உடல் பயணம் செஞ்சு அப்போ வர அனுபவங்கள் நம்மளுக்கு உணர முடியும், நினைவு இருக்கும். ஸோ மனோமய உடல் மூலியமா நம்ம பயணம் செய்து எங்க வேணாலும் நம்ம விஸ்வத்தில் இருக்கிற எந்த இடத்துக்காவது நம்ம போய் நம்ம அந்த தியானத்தை அடையலாம். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலா நடக்கிறது. நீங்க தியானம் பண்ண இந்த அனுபவம் வருங்க. அது 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 தனி சாப்டரு. அதனால நம்ம அதை பற்றி நம்ம விளக்கமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த மனோமய உடலுடைய அனுபவம் தான் நம்ம பெற இந்த ஞானம். ஸோ இந்த உடல் மூலியமா நம்ம எந்த இடத்துக்காவது பயணம் செஞ்சு நம்மளுடைய அந்த அந்த விஷயத்தோட ஞானம் எல்லா பஞ்சபூதங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால ஏபிசிடிஇ அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது உலகத்தில் இருக்கிற எந்த விஷயத்துக்காக நம்ம போய் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? ஸோ இது மூலியமா நம்ம எந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சூக்ஷ்ம உடலோட பயணம் செஞ்சு நம்ம விஸ்வத்தில் இருக்கிற எந்த இடத்துக்காவது போய் தியானம் பண்ண அனுபவம் வரும், தெரிஞ்சுக்கலாம். ஓகே மாஸ்டர்? ஸோ அதனால மூச்சை காட்டுற குருவா ஏற்றுக்கினாக்க விஸ்வத்தில் இருக்கிற எந்த விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும், விஸ்வத்துடைய ஞானம் வரும். ஓகே மாஸ்டர்? ஸோ மூன்றாவது குணம், மூன்றாவது லட்சணம் நம்ம மட்டும் கிடைக்கலாம். நான்காவதுன்னா என்னுடைய தாய்மொழி எனக்கு ஆன்ம ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும். என்னுடைய தாய்மொழி தமிழ் இல்லை தெலுங்கு. அதில் ஞானத்தை கற்றுக் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். முழுசாக நம்ம அமல்படுத்தலாம், சாதனை பண்ணலாம். எனக்கு ரஷ்யாவில் சொன்னாக்கா என்ன புரியும்? புரியாது. இப்போ நம்மளுக்கு தமிழில் சொன்னால் தான் புரியும், இல்லாட்டி புரியாது. நான் ஃப்ரெஞ்சுலேயும் அரேபியன் லாங்குவேஜ்லையும் சொன்னாக்க புரியுமா? புரியாது. ஆங்கிலத்தில் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. மாஸ்டர், நம்ம பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பஞ்சபூத தத்துவத்தில் ஆகாய தத்துவம் இருக்கு இல்லையா? அது கூட தெரிஞ்சுக்கிறோமே. ஆகாய தத்துவத்தோட ஒரு குணம் வந்து சத்தம். இப்போ நான் எந்த மொழியில் பேசுகிறேன்? நீங்கள் சொன்னீங்க இந்த மொழி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் அப்படின்றீங்க. ஏன்டே బాగున్నారా, ఎలా ఉన్నారు? எந்த மொழியில் பேசுனேன்? தெலுங்கு இல்லையா? ஹவ் ஆர் யூ, குட் மார்னிங், ஆல் ஆர் ஓகே. எந்த மொழியில் பேசுனேன்? ஆங்கிலம். எங்கே உண்டு சுகமானம். எந்த மொழியில் பேசுனேன்? மலையாளம். 3 கழிச்சோ. எந்த மொழியில் பேசுனேன்? கன்னடா. ஸோ 5 மொழியில நான் பேசியிருக்கேன். என்ன வெளில வந்திருக்கு? எல்லா மொழியும் வெளில வந்து சத்தம் தாங்க. சத்தத்துடைய ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒவ்வொரு பேரை வச்சிங்க. நம்ம இது ஆங்கிலம், இது தமிழ், இது தெலுங்கு, இது கன்னடா, இது மலையாளம், இது ஹிந்தி. कैसा है? सब कुछ ठीक है? ஹிந்தி எல்லாமே மொழி, எல்லாமே சத்தம் தானே வெளில வந்திருக்கு. ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒரு பேர் தான் வச்சிருக்கோம் நம்ம. ஆனால் மூலமாக இருக்க சத்தம் தான். இந்த சத்தம் பண்ணுறது ஆகாய தத்துவம். யார் யார் பிறந்திருக்காங்களோ பிறந்த பிறகு அவங்கவுங்க தாய்மொழி தான் பேசுகிறாங்க இல்லையா? ஸோ அவங்கவுங்க தாய்மொழி தான் அவங்களுடைய ஆகாய தத்துவத்துடைய சத்தம். அது டியூனாக இருக்குது, அது ப்ரோக்ராம் ஆகிருக்கு கம்ப்ளீட்டாக. இப்போ நம்மளுக்கு வர இந்த ஞானம் எங்கேருந்து வருது? நம்ம உள்ள இருக்கிற ஆன்ம ஞானம் தான் வருது. செப்பரேட்டாக ஒன்றும் வரல எங்கே இருந்தோம்.
ஆன்மமய கோஷம், ஆனந்தமய கோஷம் சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து தான் இந்த சத்தம்ன்ற ஞானம் வருது. பார்த்தீங்களா? இப்போ எப்போ நம்ம தியானத்தில் உட்காந்துருக்கோமோ நம்மளுடைய ஏபிசிடி ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஆகாய தத்துவ ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஆகாய தத்துவம்ன்றது சத்தத்துடைய ஒரு குணம், ஆகாய தத்துவத்துடைய குணம். ஸோ நம்மளுக்கு வர்ற ஞானம் எந்த மொழியில் வரும்? நம்மளுடைய பஞ்சபூத் தத்துவத்தோட வரும். நம்முடைய பஞ்சபூத் தத்துவத்தில் இருக்கிற அந்த ஆகாய தத்துவத்துடைய சத்த குணம் என்ன? என்னுடைய தாய்மொழி தான். பார்த்தீங்களா? அதனால எல்லாருக்குமே அவங்களுடைய தாய்மொழியில தான் இந்த ஆன்ம ஞானம் கற்றுக் கொடுக்கப்படும். மற்ற எந்த மொழியிலையும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பார்த்தீங்களா? 4வது குணமான தாய்மொழியில தான் எனக்கு இந்த ஞானம் வரணுன்றது நம்ம அந்த மூச்சை காட்டுற குருவை ஏற்றுக்கினாக்க அதை நிரூபிக்கலாங்க. ஸோ இந்த 4 குணங்கள், ஒரு பைசா வாங்கக்கூடாது, மூச்சை காட்டு ஒரு பைசா வாங்காது, எனக்கு எப்போ வேணுமோ அப்போ சொல்கிறதுக்கு ஆன்ம ஞானம் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். மூச்சை காற்று நம்மளோடைய இருக்க பிறந்ததுலேருந்து கடைசியினுடைய இல்லையோ விஸ்வத்துடைய ஞானம் இருக்கணும். இப்போ தெரிஞ்சுக்கிறோம், சூக்ஷ்மங்களோட பயணம் செய்து எங்கே வேணாலும் போய் தெரிஞ்சுக்கலாம். 4வது என்னுடைய தாய்மொழியில் எனக்கு ஆன்ம ஞானம் கிடைக்கணும், ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ இந்த 4 குணங்கள் நம்மளுக்கு மூச்சை காட்டுற குருவை ஏற்றுக்கினாக்க வர்றது. அதனால மூச்சை காட்டுற குருவை ஏற்றுக்குவாங்க. அப்படிதான் சொல்லியிருக்காரு பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி. மூச்சை காட்டுறதான் அவன் குரு. இந்த 4 குணங்கள் பௌதிகமாக இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனித கிட்ட இருக்காதுங்க. யார்கிட்ட போனாலும் இந்த 4 குணங்கள் இருக்கு, 3 குணங்கள் இருக்கலாம், ஒன்று கோட்டை விட்டுடலாம், எப்போ வேணா அப்போ சொல்றது ரெடியாக இருக்க மாட்டான், போச்சு. பார்த்தீங்களா? ஸோ இதனால நம்ம மூச்சை காட்டுற குருவா ஏற்றுக்குனாக்க நம்ம அற்புதமா நம்ம எவ்வளவோ ஞானத்தை அடையலாம், முழு ஞானத்தை அடையலாம், நம்ம ஆன்மீகமாக நிறைய வளர்ச்சி அடையலாம். அதனால்தான் மூச்சை காட்டுறது தான் நம்முடைய குரு, மூச்சு தான் நமக்கு குரு என்ற விஷயத்தை நம்ம பத்திரிகை சொல்லியிருக்காரு. இந்த ஜான் நவரத்னங்களில் முதல் நவரத்தினம் இதுதான். ஓகே மாஸ்டர், நம்ம மிச்ச விஷயங்கள் நம்ம அடுத்த செக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் வணக்கம்.